Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம் friends. So இன்னைக்கான வீடியோ எப்படி நம்ம ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க போறோம் அப்படி தான் இருக்க போகுது. So இப்போதான் நம்ம சேனலை நீங்க விசிட் பண்றீங்க அப்படினா ப்ளீஸ் வந்து Subscribe பண்ணிக்கோங்க. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் கிரியேட் ஆகும். அதை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணா மட்டும் தான் நம்ம போற வீடியோலாம் நீங்க பார்க்க முடியும். So இதெல்லாம் பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. So friends, இன்னைக்கு நம்ம இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் பணம் சம்பாதிக்க போறோம். So இந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா PeoplePerHour. So இந்த வெப்சைட் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு ஃபைவர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைவரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் வந்து இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி சிம்பிளாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் என்டர் ஆனீங்க அப்படின்னா உள்ளே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். இதில் QR கோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவர் மாதிரியே அப்படியே நிறைய கிக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து QR கோட், அதாவது நம்ம ஒரு பார் கோடை ரெடி பண்ணுறது தான் இந்த சர்வீஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த பார் கோடை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த பார் கோடெலாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்லையும் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு டெமோ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாடலேஷனில் நீங்கள் ஒரு கிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸோ அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ ஒரு ஐடியா இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ வந்து எப்பயுமே ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இவங்க எல்லாமே வந்து QR கோடை தான் வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது பார் கோடை வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பார் கோடை கிரியேட் பண்ணுறதுக்கு இவர் பார்த்துக்கோங்க $175, $20, $10 அப்படின்னு வந்து நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார் கோடை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பார் கோடை நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிக்ஸ் ஏதாவது ஒரு கிக்ஸை வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் ஒரு கிக்ஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு QR கோடை வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு $10 வந்து சார்ஜ் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க என்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து என்னெல்லாம் வந்து டேக்ஸ் செட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த PeoplePerHour அப்படின்ற ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெனுவான கம்பெனி தான். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த QR கோடை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வெப்சைட்டில் தான் நம்மளோட QR கோடை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ, எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்களோட QR கோடை இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த QR கோடோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா qrcodemonkey.com. ஸோ இதை பயன்படுத்தி தான் இந்த கிக்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களோட QR கோடை ஜெனரேட் பண்ணலாம். எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். ஸோ உங்கள் கஸ்டமர் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் வந்து QR கோடை ஜெனரேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்டு. ஸோ உங்கள் கஸ்டமர் வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க்கு கொடுத்து எனக்கு இதில் ஒரு QR கோடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே URL இருக்குல்ல, இதை கொடுத்து இதில் தான் நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற லிங்க்கை பேஸ்ட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அப்படி இல்லை எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து QR கோடு வேணும், ஸோ நான் கொடுக்குற டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஒரு QR கோட் பண்ணி கொடுங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து அவங்களோட டெக்ஸ்ட் என்னவோ அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் வந்து QR கோட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது அப்படி இல்லை எனக்கு ஒரு மெயிலில் வந்து QR கோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற மெயில் இதில் பேஸ்ட் பண்ணி ஸோ நீங்கள் அதில் ஒரு QR கோடை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஃபோன் நம்பர், அப்புறம் SMS, V-கார்ட், மீ-கார்ட், ஸோ அப்புறம் லொக்கேஷன், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், வைஃபை, ஈவெண்ட், பிட்காயின், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இங்கே டிஃப்ரெண்ட்டான செக்ஷன் இருக்குது. அதில் தான் நீங்கள் வந்து உங்கள் QR கோடை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு URL கொடுத்து எனக்கு இதில் QR கோட் கேட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி QR கோடு ரெடி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வேலிடாக இருக்காது. அதை ஸ்கேன் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த வெப்சைட்டோட URL கிடைக்காது. ஸோ இது வந்து இந்த வெப்சைட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட். உங்கள் கஸ்டமர் என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஆப்ஷனுக்கு இங்கே நிறைய செக்மெண்ட் இருக்குது. அதை வச்சு யூஸ் பண்ணி தான் நீங்கள் QR கோடு ரெடி பண்ணணும். ஸோ ஒரு URL கொடுத்தா அதை நீங்கள் டெக்ஸ்ட்டில் இல்லை இமெயில், ஃபோன் நம்பர் இதில் போய்ட்டு நீங்கள் QR கோட் ஜெனரேட் பண்ணி கொடுத்தா அது வந்து வேலிட் எடுக்காது. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுனால ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து www
google.com அப்படின்றத இந்த மாதிரி URL செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் வந்து எந்த மாதிரியான கஸ்டமைஸ் வேணால் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் QR கோட் பண்ணி கொடுக்குறது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கலர் இருக்குது, நீங்கள் கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேடியன்ட் இருக்கிறதுல நீங்கள் டபுள் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு உங்களோட QR கோடை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த லோகோ. ஸோ லோகோ வந்து நம்ம எந்த மாதிரியான லோகோ வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல், நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்கள் ஓன் லோகோவை கூட இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த QR கோட் நடுவில் வந்து ஃபேஸ்புக் அப்படின்றத ஒரு லோகோ இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சென்டரில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கஸ்டமைஸ் டிசைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட QR கோடு வந்து எந்த மாதிரி வந்து டிசைனில் இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ பாடி ஷேப்ன்றது உள்ளே இருக்க அந்த பாடி ஷேப்பை குறிக்கிறது. ஸோ உள்ளே இருக்க அந்த செக்மெண்ட்ஸில் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்றத இந்த பாடி ஷேப்பில் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ ஃப்ரேம் ஷேப். ஸோ ஐ ஃப்ரேம் ஷேப்ன்றது இங்கே ஸ்கொயராக இருக்கிறது. ஸோ உள்ளே வந்து எப்படி வந்து ஸ்கொயராக இருக்கிறதோ அதுதான் வந்து ஐ ஃப்ரேம் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ஸ்கொயராக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப் வேணுமா அப்படி இல்லைனா ரவுண்ட் ஷேப் வேணுமா அப்படின்றத இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்கொயர் ஷேப். ஸோ ஸ்கொயர் ஷேப் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு QR கோட் பண்ணி கொடுக்குறப்ப அது வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஐபால் ஷேப் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐபால் ஷேப் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கும் சின்னதாக. ஸோ இதுதான் வந்து ஐபால் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நான் ஐபால் ஷேப்பில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு ஷேப் கொடுக்குறேன். ஸோ நான் அந்த ஷேப் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதுதான் வந்து மெயினான ஸ்டெப். ஸோ இங்கே வந்து லோ குவாலிட்டி அப்படின்னு இருக்கும், இங்கே ஹை குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஹை குவாலிட்டி தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ கீழே வந்து நிறைய ஃபார்மெட்டும் கொடுத்துருப்பாங்க. SVG, அப்புறம் PDF, EPS. ஸோ இது மாதிரி வந்து ஃபார்மெட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டவுன்லோட் PNG அப்படின்னு இருக்கும், இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிரியேட் QR கோட் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட QR கோடு வந்து இங்கே ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம பண்ண QR கோடு வந்து பார்த்துக்கோங்க, நான் என்ன பண்ணணும் அது வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ நான் வந்து இங்கே ஸ்கொயர் ஷேப் கொடுத்தேன், உள்ளே வந்து இந்த ஷேப் வந்து கொடுத்தேன். ஸோ அதே மாதிரியே வந்து உள்ளே வந்து அதே மாதிரி ஷேப் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஐபால் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு QR கோடை வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம QR கோட் ஜெனரேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காசுமே கிடையாது, ஃப்ரீ. ஸோ இதை பயன்படுத்தி தான் வந்து இந்த வெப்சைட்டில் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தட். ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இவர் வந்து பார்த்துக்கோங்க $20 வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ $20 நம்ம மணிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1424 ரூபா சம்திங் வருது. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீயாக நம்ம சம்பாதிக்கிறோம். ஸோ நமக்கு எந்த ஒரு இதில் ஸ்கில்ஸும் கிடையாது, நம்ம எந்த ஒரு எடிட்டும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு QR கோட் பண்ணுறது மூலயமா நம்ம சம்பாதிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நியூ ஸ்ட்ராட்டஜி. இதை பயன்படுத்தி தான் இதில் இருக்க எல்லா கிக்ஸுமே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கிக்ஸ் வந்து ரொம்பவே பாப்புலரான கிக்ஸ். ஸோ QR கோட் அப்படின்றது எல்லா பிராண்டுக்குமே தேவைப்படும். ஸோ இந்த QR கோட்லாம் சேல் ஆகுமா அப்படின்னா QR கோட் அப்படின்றது நிறையா பிராண்டஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வந்து எடுத்துட்டாலும் பின்னாடி வந்து அதுக்கு QR கோட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறப்ப அவங்களோட வெப்சைட் இல்லை அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து QR கோடை வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ QR கோடை வந்து நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணலாம். ஸோ ஈஸியாக வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த கஷ்டமும் கிடையாது, நமக்கு எந்த ஸ்கில்ஸுமே தேவையில்லை. ஈஸியாக வந்து அவங்க கொடுக்குறத வச்சு நம்ம இதில் ஒரு QR கோடை ஜெனரேட் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் QR கோடை ரெடி பண்ணணும். ஸோ அவங்க URL கொடுத்தா நீங்கள் URL பேஸ்ட் பண்ணணும், அவங்க டெக்ஸ்ட்டில் கொடுத்தா நீங்கள் டெக்ஸ்ட்டில் அவங்க என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ்ட் பண்ணி QR கோடு ரெடி பண்ணணும். மெயில் கொடுத்தா மெயிலில் பண்ணணும், ஃபோன் நம்பர், SMS அந்த மாதிரி என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அதில் தான் நீங்கள் QR பண்ணணும். ஸோ நீங்கள் அதை மாற்றி பண்ணீங்க அப்படின்னா அந்த QR கோட் வேலிட் இருக்காது. ஸோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறப்ப எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து QR கோட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த QR கோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயான வெப்சைட். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோலாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. ஸோ வேறு என்ன, இந்த வெப்சைட்டில் நீங்கள் QR கோடுக்கு ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்களும் வீட்டிலேருந்து பணம் சம்பாதிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. நான் முடிஞ்சளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிரியேட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துப்பீங்க. ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.